ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி புதன்கிழமை காலையில் வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி என்னென்னலாம் சமையல் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பில் சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் காராமணி, அதாவது தட்டைப்பயிறு, அதை நான் நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். அதையும் குக்கரில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல அரிசி தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் சாதத்துக்கு அரிசியை வடிகட்டி போட்டுடலாம். இப்போ இந்த காராமணியும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே இந்த கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையெல்லாம் நறுக்கிட்டு வந்துடலாம். இப்போ விசில் வந்துருச்சு. குக்கரில் காராமணி நல்லா வெந்திருக்கும். அதை தூக்கி வேறு அடுப்பில் மாற்றிட்டு இப்போ குழம்பு செய்ய ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு உளுந்து வெடிக்கவும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்பூன் ஐஸ்கிரீம் குல்ஃபி ஐஸில் வரும் இல்லையா, அதில் வர்ற ஸ்பூன் தான். அதனால் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 5-6 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் கூட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அதை வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஒன்று வெட்டி சேர்த்துருக்குறேன். அதுவும் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் கொஞ்சமாக கத்திரிக்காயையும் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கூடவே முருங்கைக்காயும் சேர்த்து வச்சோன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நான் இன்றைக்கி முருங்கைக்காயெலாம் சேர்க்கலை, என்கிட்ட இல்லை. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கல் உப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா, இது மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 2 கிண்டி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு கொதிச்சிருச்சு. இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த குழம்புல சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் கூட 1 ஸ்பூன் ஜீரகமும் 2 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். மிக்ஸி அதே பழைய மிக்ஸி தாங்க. ஒரு வழியாக நான் சரி பண்ணிட்டேன். மிக்சியில் உள்ள மோட்டார்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கீழே ஒரு நாபு இருக்கும் தெரியுமா, ஒரு ரெட் கலரில், அந்த போர்ஷன் தான் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 300 தான் செலவாச்சு. எனக்கு மிக்ஸி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டிடலாம். இப்போ அந்த தேங்காய் விழுதெல்லாம் அரைச்சி இந்த குழம்பு கொதிக்கவும் இதில் சேர்த்துட்றேன். அப்புறம் மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் கூட சேர்த்து விட்டுறேன். நான் கூட ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். புது மிக்ஸி தான் வாங்கணும் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க ரிப்பேர் பார்த்தவங்க சொன்னாங்க, பரவாயில்லம்மா, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்திருக்கு, இன்னும் நீங்கள் இதெல்லாம் கொஞ்ச நாள் வச்சு ஒட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த வேக வச்சுருந்த காராமணியை அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த குழம்புல சேர்த்து விட்டுட்டேன். இந்த குழம்பும் நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தோசை தான் ஊற்றிருக்கிறேன். இன்றைக்கி நான் சமையலை ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பணும்னு வேறு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அப்போ டக்குன்னு தோசையை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுத்துட்ருக்குறேன். அடுத்து பொரியல் ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி ஆக்சுவலி பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பீட்ரூட் செய்ய முடியல. அது இல்லாமல் இன்றைக்கி முட்டை சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க. முட்டை சாப்பிடாம ரொம்ப நாளாச்சு. அது இல்லாமல் எனக்கும் எக்குன்னா ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு காலையிலே என் பொண்ணுக்கிட்ட முட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவள் முட்டை வாங்கியிருந்தா. சரி, இந்த முட்டையாவது அவருக்கு பொரித்து கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு மட்டும் ஒரு 3 எக்கு பொடி மாஸ் போட்டு கொடுத்துட்டேன். எங்களுக்கு நாங்கள் லஞ்சு சாப்பிடும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த தட்டைப்பயிறு காராமணி புளிக்குழம்புக்கும் இந்த எக்கு பொடி மாஸுக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க, செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த தட்டைப்பயிரில் நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைய இருக்குது.
இதில் விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஃபைபர் இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே நிறைய இருக்குது. இதில் உள்ள ஃபைபர் வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இந்த காராமணி நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து கேன்சர் செல்ஸ் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. அதனால் கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து தாராளமாக அந்த காராமணி தட்டைப்பயிறு வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். இப்போ முட்டை பொடி மாஸுக்கு வந்து நான் இன்றைக்கி பெப்பர் தான் சேர்த்துருக்குறேன், பச்சை மிளகா சேர்க்கலை காரத்துக்கு. இப்போ முட்டை பொடி மாஸும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சட்னிலாம் எதுவும் செய்யலை, ஏன்னா அவங்க டக்குன்னு கிளம்பிட்டதால் சரி இந்த காராமணி குழம்பே வச்சு நான் தோசை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சரி எங்களுக்கு மட்டும் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்னிலாம் செய்யலை. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சேம் காராமணி தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.